ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிரகங்களின் பகை வீடுகள் அப்படின்னா கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கும், தான் விரும்பினதை செய்யக்கூடிய அளவில் இருக்கும். அதே மாதிரி நட்பு வீடுகள்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஓரளவுக்கு தன்னுடைய இயல்பான நிலையில் இருக்கும். ஆனால் பகை வீடுகளில் பார்த்திங்கன்னா தன்னுடைய இயல்பான நிலையில் இல்லாமல் கொஞ்சம் கிரகங்கள் பதட்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நாமளே ஒரு ஃப்ரெண்டு நம்ம வீட்டில் இருந்தால் ஃபுல் ஜாலியாக இருப்போம், என்ன வேணாலும் கிடைக்கும், எது வேணால் செய்யலாம். அதே மாதிரி நட்பு வீடுகள்னு சொல்லக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு சலுகையாக இருக்கும், நம்ம வேணுங்கிறத செய்யலாம். ஆனால் எதிரியினுடைய வீட்டுக்கு போயிட்டால் நம்ம என்ன பண்ணணும், கை கட்டி தான் நிற்கணும். அந்த மாதிரி தான் கிரகங்களும் தன்னுடைய பகை வீடுகளில் தன்னால் இயல்பான நிலையில் இருக்க முடியாது. அப்போ தான் அதனுடைய பலனை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான முன்னோர்கள் தன்னை கிரகங்களுக்கு பகை வீடுகள், நட்பு வீடுகள், ஆட்சி உச்சம் அப்படின்னு நல்லா பிரித்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பகை வீடுகள், அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன், மகர கும்பம் 2 வீடுகள்லேயும் பகை நிலைமையில் இருப்பார். அப்போ தன்னுடைய இயல்பான நிலையை செய்ய முடியாது. இது எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள்னு ஒன்று இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே விதிவிலக்குகள்னு ஒன்று எப்போவுமே உண்டு, சரிங்களா. ஆனால் இது பகை வீடுகள் எது அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸ், அதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அதை பார்த்துக்குங்க. சந்திரனுக்கு எந்த வீடுகளும் பகை வீடுகள் கிடையாது. ஏன்னா 12 ராசிகளையுமே 2.25 நாள், ஒரு ராசிக்கு 2.25 நாள் சுற்றி வர்றதுனால ஒரு மாதத்தில் ஒரு ராசி சக்கரத்தையே சுற்றி வந்துடுவார். அதனால் அவருக்கு எப்போவுமே பகை வீடுகளே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா புதனுடைய மிதுனம், கன்னி ஆகிய 2 வீடுகளும் பகை வீடுகள். ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஜென்ம பகை. புதனுடைய புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, சரிங்களா. அதே மாதிரி புதனுக்கு செவ்வாயினுடைய வீடுகள் அவ்வளோக்கா பகை அவ்வளோக்கா ஒத்து வராது, அதுவும் பகை வீடுகளாக எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கடுத்து புதனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வியாழன், குருவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடுகள் பகை வீடுகளாக வரும். குருவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ரிஷபம், துலாம் வீடுகள் பகை வீடுகளாக வரும். அதனால் அங்கேயும் தன்னுடைய குரு தன்னுடைய இயல்பான நிலையில் கொஞ்சம் முழுமையான பலன் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு சந்திரனுடைய கடகம், சிம்ம வீடுகள். சந்திரனுடைய கடகம், சூரியனுடைய சிம்ம வீடு ஆகிய 2 வீடுகள்லேயும் சுக்கிரன் பகை நிலைமையில் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனியும் அதே மாதிரி தான். கடகம், சிம்மம் 2 வீட்லேயும் சனியும் பகை நிலைமையில் இருப்பார், சரிங்களா. அப்போது இதை நீங்கள் ஒரு ரூல்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. செய்ய மாட்டாங்களா, செய்வாங்களா, நன்மை செய்வாங்களா அப்படிங்கிறதுக்கு குரு பார்வையில் இருக்காங்களா, சுக்கிரனோட சேர்க்கை, மற்ற நிறைய விஷயங்கள், லக்ன ரீதியாக சுபரா அசுபரா அதெல்லாம் நிறைய வரும், அதெல்லாம் பின்னாடி வரும். இது ஒரு ரூல்ஸ், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. நம்ம முன்னோர்கள் இதை பிரித்து வச்சுருக்காங்க, ரைட்டுங்களா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.